இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான அறுவடை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு வெள்ளரி பிஞ்ச் நல்லா பெருசாக இருந்துச்சு. அது பழமாக விடாமல் காயாகவே பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் வந்து நிறைய கொத்து கொத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி பறித்து எடுத்தாச்சு. அதில் ஒரு 2 பழம் பறிக்க பறிக்க நானே எடுத்து சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் பசங்க ஃபஸ்ட்டே பறித்து வச்சுட்டாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வாட்டர் ஆப்பிள் இருக்குது பாருங்கள். இந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஜாம் ஏதாவது ஒன்று பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி ஜெரி தக்காளி அதுவும் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வந்து பறவைகளே சாப்பிட்டு போயிடுது. அதில் மிச்சம் மீதி மட்டும் பறித்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி பறித்து எடுத்துட்டேன். நிறைய வந்து கீழே விழுந்து தான் கிடந்துச்சு. அதில் கொஞ்சம் கொத்தி கொத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு மஞ்சள் கலர் ஜெரி தக்காளி இருந்துச்சு, அதுவும் பறித்து எடுத்துட்டேன். அப்புறம் நம்மளோட நாட்டு நாவல் பழத்தில் இதில் நிறைய காய் பிடிச்சிட்ருக்குங்க. ஒரு மரத்தில் காய்ப்பு முடிஞ்சுச்சு, ஒரு மரத்தில் காய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ கீழே விழுகிற பழங்களை தான் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 செம்பருத்தி பூ இருந்துச்சு, அதுவும் பறித்து எடுத்தாச்சு. பர்பிள் கலர் வந்து விதைக்காக விட்டு வச்சுட்டேன், சங்குப்பூ. அதுக்கப்புறம் ஊதா கலர் சங்குப்பூ இருந்துச்சு, அதில் 2 பூ தான் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துட்டேன். செம்பருத்தி பூ அப்புறம் நம்ம சங்குப்பூ 2யும் போட்டு ஒரு டீ மாதிரி வச்சு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பால்சமில் வந்து ஒரு பர்பிள் கலரில் பூ பூத்துருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட 7 டேஸ்லேயும் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பாப்பா டெய்லியும் தலைக்கு வச்சுட்டு போவோம். வாரத்துக்கு முன்னாடி அள்ளி கிழங்கெல்லாம் இந்த மாதிரி கரணை இருந்துச்சு. அதை ஒரு 3 இதை வந்து அப்படியே உடச்சி உள்ள அள்ளி ஒரு தொட்டியிலே போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் பாருங்கள் எப்படி வேர் பிடிச்சி குட்டி குட்டியாக இலைகள் வந்து வந்துருச்சு. அந்த 3 கிழங்குலையும் வந்து நல்லா துளிர் விட்டுருச்சு. இனி நம்ம மண் போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா நல்லா துளிர் விட்டு வளர்ந்துடும். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னும் எவ்வளோ அளவுக்கு இலைகள் வளருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கொண்டு வந்த செம்பருத்தி பூ, சங்குப்பூ 2யும் போட்டு ஒரு டீ மாதிரி வச்சு குடிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து பார்த்தா எங்கள் பாப்பா வாட்டர் ஆப்பிளை வந்து கொலை பண்ணிகிட்ருக்கா. ஸ்கூலுக்கு கொண்டு போகணும் உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வந்து இதுதான் போயிட்டுருக்கு. நாவல் பழம், வாட்டர் ஆப்பிள், வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு.